ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இஸ்ரேல் தமிழா. நான் இஸ்ரேலிருந்து உங்களோட சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். அந்த வகையில் இந்தியன்ஸ் அதிகமாக இங்கே வர்றதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக தமிழர்களும் வராங்க. இங்கே இங்கிலீஷ், தமிழ் அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கஷ்டம். தமிழ் பேசுகிறவங்க ரொம்ப குறைவு. இப்போ நமக்கு தேவையான சந்தேகங்களை என்ன வேணும் என்னென்ன விஷயங்கள்லாம் இங்கே தேவைப்படுது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இங்கே இஸ்ரேலில் ஹீப்ரு தான் ஒரு மெயின் லாங்குவேஜாக இருக்குது. மற்ற லாங்குவேஜெலாம் ஒரு செகண்டரி லாங்குவேஜ் தான். செகண்டரி லாங்குவேஜ்னும் போது இங்கே ஹீப்ரு, அரபிக், இங்கிலீஷ் இதுதான் ஒரு முக்கியமான லாங்குவேஜ் எல்லோரும் பேசுகிற மாதிரி இருக்குது. முறையாக இங்கே இந்தியன்ஸ் வராங்க. அவங்களுக்கு என்னென்ன தேவையான விஷயங்கள்லாம் சில விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது. இப்போது இந்த சேனல் நம்ம ஆரம்பிச்சிருக்க நோக்கம் ஏஜென்ட்டு ப்ரமோஷனுக்காகவோ இல்லை வேலைக்கு எல்லாம் இங்கே வாங்கன்றதுக்காகவோ இல்லை. இங்கே வர்றவங்க என்னென்ன வேணுன்றத எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். நம்ம நண்பர்கள் என்னை கேட்டதுக்கு என்னென்னலாம் என்கிட்ட அதிகமாக கேள்வி கேட்டாங்க அப்படின்றத சுருக்கமாக உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு மேலும் தகவல்கள் இந்த மாதிரி இஸ்ரேல் பற்றின விஷயங்கள்லாம் தெரியணும் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மேலும் சில வீடியோக்களை உங்களுக்காக பகிர்ந்துக்க விரும்புகிறேன். இப்போ அந்த முறையில் நமக்கு என்ன வேணுன்றதை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இப்போ இஸ்ரேலுக்கு வர ட்ரை பண்ணுறவங்க, சப்போஸ் நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருந்தீங்கனாக்கா கண்டிப்பாக இன்டர்நேஷ்னல் லைசன்ஸு அப்ளை பண்ணி வாங்கிடுங்க. துபாய் லைசன்ஸு மற்ற லைசன்ஸ்லாம் ரெஸ்பான்ஸ் இல்லை. பட் இந்தியன் லைசன்ஸுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் 5 இயர்ஸ் ஏவோ உங்களோட லைசன்ஸுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனாக்கா கண்டிப்பாக நீங்கள் இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் எடுத்துருவாங்க. உங்கள் லைசன்ஸை ஈஸியாக இங்கே கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இங்கே நீங்கள் வேறு வண்டி ஓட்டுறதுக்கு இல்லை கார் ஓட்டுறதுக்கு இது பண்ணிக்கலாம். என்னோடய லைசன்ஸ் நான் வரும்போது எடுத்துகிட்டு வந்தேன். எனக்கு ஃபஸ்ட் நாளே கார் தான் கொடுத்தாங்க. கார் தான் எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கோம். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. வேறு வேலையும் மாற்றிக்கலாம். அதுக்கடுத்து சமையல் பொருட்கள் குறைஞ்சபட்சம் 6 மாதத்துக்காக தேவைப்படுற மாதிரி மிளகாப்பொடி இல்லை மற்ற மசாலா ஐட்டங்கள்லாம் எடுத்துக்கோங்க. அதுக்கு தோசைக்கல் இல்லை சின்னதாக இட்லி பாத்திரம் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அதாவது மருந்து மாத்திரைகள் நீங்கள் சுகர் ஆரம்பிச்சிருவங்க, அலர்ஜி ப்ராப்ளம் இருக்குல்ல, வீசிங் இருக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்களை டேப்லெட்லாம் எடுத்துக்கங்க. இங்கே ட்ரீட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு எல்லாமே ஓகே தான். பட் எமர்ஜென்சி அப்படின்னும் போது தான் ஓரளவுக்கு ஹாஸ்பிட்டலுக்குலாம் போகிறாங்க. சப்போஸ் உடம்பு சரியான வீட்டில் இருந்தீங்கன்னா டாக்டரை வீட்டுக்கு பார்க்குறாங்க. இதெல்லாம் அவங்க கொடுக்குற டேப்லெட்ஸ்லாம் கொஞ்சம் நம்ம போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். அதனால் மருந்து மாத்திரைகள் தேவையான எடுத்துங்க. சப்போஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தெரிஞ்சவங்க இங்கே இருக்காங்க அப்படிங்கிற தேவையான மருந்து மாத்திரைனா கண்டிப்பாக தயவு செஞ்சு மருந்து மாத்திரைகளை மறக்காமல் வாங்கிட்டு வாங்க மற்றவங்களுக்காக. அதுக்கடுத்து ஆப்ஸ், ஜிபே இந்த பேமெண்ட் ஆப்ஸ் இருந்ததுனாக்கா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாத அந்த ட்ரேடிங் ஆப்பு இல்லை டிஜிகோல்ட் ஆப்பு இந்த மாதிரி ஆப்லாம் இருக்குதுனாக்கா கண்டிப்பாக அதையெல்லாம் நீங்கள் அங்கேயே டவுன்லோட் பண்ணி வந்துடுங்க. இந்த ஓடிபி மற்ற விஷயம்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும். அது மட்டும் இல்லாத உங்களுக்கு இந்தியன் நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணணுனாக்கா இன்டர்நேஷ்னல் ரோமிங் உள்ள ஒரு பேக்கேஜை ஆக்டிவேட் பண்ணிவிடுங்க. என்னை பொறுத்தளவுக்கு ஏர்டெல்லில் 3000 நினைக்கிறேன் ஒரு வருஷத்துக்கு. அந்த மாதிரி என்ன ஆப் உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ரோமிங்கு இது இருக்கோ, பேக்கேஜ் இருக்கோ அதை ஆக்டிவேட் பண்ணிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் ஏஜென்ட்டுக்கு பே பண்ணுறது கண்டிப்பாக பே பண்ணாதீங்க. விசா வர்ற வரைக்கும் பே பண்ணாதீங்க. சரிங்களா? பாஸ்போர்ட் வேணால் கொடுக்கலாம். விசாவுக்கு அட்வான்ஸ் அமௌண்ட்டு பே பண்ண வேணாம். அது மட்டும் இல்லாத இப்போ அங்கங்கே இஸ்ரேலுக்கு அனுப்புகிற சின்ன சின்ன ஏஜென்ட்டுக்கெலாம் அதிகமாக கிளம்பியிருக்காங்க. அவங்களாம் அனுப்புறதில்லை. எத்தனையோ பேர் காசு கட்டிட்டு வெயிட் பண்ணுறாங்க. அதில் என்னோட நண்பர் ஒருத்தர் போலி விசா கூட ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துங்க. தெரிஞ்சவங்க அவங்க ஏற்கனவே எத்தனை பேர் அனுப்பியிருக்காங்க அப்படின்ற விஷயம்லாம் பார்த்துங்க. ரெஜிஸ்டர்டு ஏஜென்சி மட்டும்தான் இங்கே ஆள் அனுப்பலாம். மற்றபடி நான் அனுப்பித்தரேன் அங்கே அனுப்பித்தரேன் அப்படின்ற வேலைலாம் இங்கே இல்லை. எல்லாமே ப்ராப்பராக லீகலாக தான் பண்ணுறாங்க. எந்த பேப்பராக இருந்தாலும் லீகலாக தான் நடக்கும். B1 விசாவில் வரவங்களுக்கு வேறு ஒன்றும் தேவையில்லை. பட் இண்டஸ்ட்ரியல் விசா வேறு B1 விசாவில் வேறு கேட்டகரியில் கன்ஸ்ட்ரக்ஷன் தவிர மற்ற கேட்டகரியில் வர்றவங்களுக்கு கண்டிப்பாக மேரேஜ் சர்டிஃபிகேட் வேணும். அவங்க மேரேஜ் ஆகியிருந்தால் மேரேஜ் சர்டிஃபிகேட்டு, ஏஜ் ஒரு 43 வயசுக்குள்ளே இருக்கணும். இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் அதில் இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அந்த தேவையில்லை. அதுக்கடுத்து அவங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட்டு கண்டிப்பாக வேணும். பர்த் சர்டிஃபிகேட்டும் மேரேஜ் சர்டிஃபிகேட்டும் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வர்றவங்களுக்கு கண்டிப்பாக தேவை. நீங்கள் இன்டர்வியூ போகும்போதுக்கு முன்னாடி நீங்கள் வரணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அதை ரெடி பண்ணிக்கிட்டு போங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் விசாவில் B1 விசாவில் ஆர்டினரியாக இருக்கிறவங்களுக்கு அது தேவையில்லான்னு நான் நினைக்கிறேன். எனக்குலாம் அப்ளை பண்ணல, கேட்கல. அதுக்கடுத்து அட்வான்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து டைம்
உங்களுக்கு குறைஞ்சபட்சம் அப்ளை பண்ணி 2 மாதமாவது ஆகும், அதிகபட்சம் 6 மாதம் கூட ஆகலாம். அதுக்கு நீங்கள் தயாராக இருந்துக்குங்க. செஞ்சுட்டு இருக்க வேலையை விட்டுற வேண்டாம். சரிங்களா? நம்ம இஸ்ரேலுக்கு போகிறோம், அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேலையை விட்டுட்டு வெயிட் பண்ண வேணாம். ஏன்னாக்கா 2 மாதம் கூட ஆகலாம், 6 மாதம் கூட ஆகலாம். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி வரணும். அதனால் வேலையை பார்த்துக்கிட்டே ட்ரை பண்ணுங்கள். எப்போ இன்டர்வியூ கூப்பிட்றாங்க, எப்போ அப்புறம் ப்ராசஸ் கூப்பிட்றாங்களோ அப்போல்லாம் போய்ட்டு பார்த்துட்டு வாங்க. அதுக்கடுத்து வந்து வேலைக்கு வந்துட்டா பிறகு இங்கே வந்து நம்ம நண்பர்கள் வந்து சில பேர் இல்லை பல பேர் என்ன பண்ணிட்டாங்க, எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு கிடைக்குது, இதை நம்ம ஒர்க் பர்மிட்டில் லீகலாக இருக்கிறத விட வெளியில் போயிட்டோம்னாக்கா நமக்கு வந்து நல்ல சேலரி கிடைக்குது. அதாவது வந்து ரெஃப்யூஸ் விசா, ப்ளூ விசா, அதாவது என்ன சொல்கிறாங்கனாக்கா அகதிகள் விசாவுக்கு நம்ம போயிட்டோம்னாக்கா நமக்கு நல்ல சேலரி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அது முற்றிலும் தவறான விஷயம். அது வந்து ரொம்ப ரொம்ப இல்லீகல். எப்போ நம்மளை வந்து அந்த மாதிரி நம்ம விசாவுக்கு போயிட்டு நம்ம எப்போ வந்து போலீஸ்கிட்ட பிடிபடுறோமோ அப்போ வந்து வீட்டில் இருக்க திங்ஸை கூட எடுக்க விட மாட்டாங்க. நேராக ஏர்போர்ட்டில் வந்து ஊருக்கு அனுப்பி விட்ருவாங்க. நம்ம பர்மிட்டில் இருந்தோம்னாக்கா நமக்கு வந்து எல்லாமே டேக்ஸபிள், டேக்ஸ் பே பண்ணி நம்ம சேலரி வாங்குகிறோம். நமக்கு எல்லாமே லீகலாக பண்ணி கொடுப்பாங்க. எல்லா ரைட்ஸும் நமக்கு இருக்குது. சப்போஸ் நம்ம வெளியில் போயிட்டோன்னா நமக்கு எந்த ஒரு 30,000 இல்லைனா ஒரு 40,000 எக்ஸ்ட்ரா சம்பளம் கிடைக்கும். ஆனால் நமக்கு ஒரு லீகலாக கிடைக்கிற எந்த ஒரு விஷயமும் நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால் வெளியில் போக வேண்டாம். சப்போஸ் நீங்கள் வெளியில் போயிருந்தீங்க, இல்லை ப்ளூ விசாவுக்கோ இல்லை விசா இல்லை இந்த மற்ற விசாவுக்கு நீங்கள் ரெஃப்யூஜி விசாவுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னாக்கா 90 டேஸ்க்குள்ளே இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து லீகலாக பர்மிட்டுக்கே அப்ளை பண்ணிவிடுங்க. 90 டேஸ்க்குள்ளே பண்ணிங்கனாக்கா நீங்கள் வந்து எதுக்கே மாறிக்கலாம், ஒர்க் பர்மிட்டுக்கே வந்துடலாம். ஒர்க் பர்மிட்டு ஆல்வேஸ் ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். சரிங்களா? அதுக்கடுத்து உங்களுக்கு வேறு ஏதாவது விஷயங்கள் நான் சொல்ல மறந்துட்டாலோ இல்லை வேறு விட்டுருந்தாலோ உங்களுக்கு தேவைப்படுறதுனாக்கா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ இங்கே லைசன்ஸ் ப்ராசஸ் எப்படி பண்ணணும், எப்படி ஷார்ட்டாக இஸ்ரேல் லைசன்ஸ் எப்படி எடுக்கணுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது என்கிட்ட வந்து லைசன்ஸு இப்போ ஒரு 3 கண்ட்ரி லைசன்ஸ் இருக்குது. எப்படின்னா இந்தியா லைசன்ஸு, துபாய் லைசன்ஸ், இஸ்ரேல் லைசன்ஸ் தான் இருக்குது. நம்ம இஸ்ரேலில் துபாய் லைசன்ஸ் வச்சு இங்கே பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா அதெல்லாம் ரெஸ்பான்ஸ் இல்லை. ஏன்னா இந்தியன் லைசன்ஸ் நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்குது. நீங்கள் வரும்போது கண்டிப்பாக லைசன்ஸ் மறக்காமல் வந்துடுங்க. உங்கள் பேப்பர்ஸ்லாம் எக்ஸ்பீரியன்ஸு இல்லை வேறு மற்ற பேப்பர் இருந்தனாக்கா அது எடுத்துகிட்டு வாங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கும்போது எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலே வந்து அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான விஷயம், பண்ணைகள் சார்ந்த விஷயம், அந்த மீன் வளர்ப்பு, மாடு ஆடு வளர்ப்பு, அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக, டெக்னாலஜி சம்மந்தமாக விஷயங்களை நான் உங்களுக்குலாம் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். மேலும் என்னை என்கரேஜ் பண்ணிங்கனாக்கா நான் அதுக்கடுத்து வந்து அடுத்த வீடியோ பண்ணலான்னு இருக்கேன். அதை வரவேற்பிட்டு பார்க்கலாம். இண்டஸ்ட்ரியலிஸ்டாக ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல இருந்து கண்டிப்பாக ஒரு வீடியோ ஒன்று எடுத்துருங்க. அந்த வீடியோ வந்து ஒரு 2-3 நிமிஷமாவது இருக்கணும். அது மட்டும் இல்லாத உங்களுடைய இன்ட்ரடக்ஷன் வீடியோ இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக பேசுகிற மாதிரி இருக்கணும். இண்டஸ்ட்ரியலிஸ்டாக ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும். அவங்க சொல்கிறத வேலையை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமா இல்லைன்ற ஒரு இதுக்காக தான் வந்து இங்கிலீஷ் நாலேஜ் கேட்குறாங்க. கண்டிப்பாக இங்கிலீஷ் நாலேஜ் உள்ளவங்க, மேரேஜ் சர்டிஃபிகேட் உள்ளவங்க, பர்த் சர்டிஃபிகேட் உள்ளவங்க மட்டும் இண்டஸ்ட்ரியல் விசாவுக்கு ட்ரை பண்ணுங்கள். மற்றவங்களும் நான் இண்டஸ்ட்ரியல் விசா உங்களுக்கு அது வாங்கி கொடுத்துறேன், சேலரி எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் வந்து இது பண்ணிக்க வேண்டாம். அதுக்கெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம். உங்களுக்கு என்ன வேலை தெரியுமோ அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். வந்துட்ட பிறகு நான் வந்து ஸ்ட்ரீட் ஃபிக்ஸர் தான், எனக்கு ஸ்ட்ரீட் ஃபிக்ஸர் வேலை தான் வேணும்னு அடம் பிடிக்க வருதோ, இல்லை வந்து நான் மேஷன் வேலை தான் வேணுன்ற அடம் பிடிக்கிறது, பெயிண்டர் வேலை தான் அடம் பிடிக்கிறது, வந்த வேலை கிடைக்கணும் இல்லை. இங்கே எல்லா வேலைக்கும் டிமாண்ட் இருக்குது. சரிங்களா? வந்த வேலைக்கு என்ன வேலை கிடைக்குதோ அந்த வேலை செய்யலாம், தாராளமாக செய்யலாம். கஷ்டப்படும்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் கஷ்டப்படுறதுனாக்கா ரொம்ப கஷ்டம், மற்ற நாடுகளில் கஷ்டப்படுற மாதிரி இருக்காமல் கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மல் ஒர்க் தான். சரிங்களா? அதனால் வந்து தேவையான விஷயங்கள்லாம் வந்து முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த கேட்டகரிக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, நன்றி, வணக்கம். உங்களுக்கு மேலும் தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. உங்களுக்கு மேலே விஷயங்கள் ஏதாவது தெரியணுன்னாக்கா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் அடுத்த வீடியோ போடுறேன். அடுத்த வீடியோ எதை பற்றி இந்த வீடியோ வேணுன்றதை நீங்கள் சொல்லுங்கள், நான் அந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.